வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். காம்போசிஷன் அப்படின்னா ஆக்ட் ஆஃப் புட்டிங் சம்திங் டுகெதர் அப்படின்னு மீனிங். அது எப்படின்னா நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட்டு காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இங்கே வந்து A, B, C அப்படின்னு 3 செட் எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் நம்ம வந்து 2 செட்டில் தான் பார்த்துருக்கோம். அதாவது டொமைன் இருக்கும், கோடொமைன் இருக்கும். எப்போவுமே நம்ம டொமைனில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இன்புட் அப்படின்னு சொல்லுவோம். பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து இந்த 2 செட்டுக்குமே ஒரு ஃபங்க்ஷன் எடுக்குவோம். அதை வந்து நம்ம எஃப் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்போம். அதாவது ஏல இருக்கிறது வந்து நம்ம எக்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்புட்டாகவும் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து அவுட்புட்டாகவும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த எஃப் ஆஃப் எக்ஸை இன்புட்டாக வச்சுட்டு திருப்பி இன்னொரு செட்டுக்கு வந்து நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது நமக்கு இன்னொரு அவுட்புட் கிடைக்கும். அதுதான் வந்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 செட் இருக்கும்போது எஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எடுப்போம். இங்கே நமக்கு 3 செட் இருக்கும்போது ஜி அப்படிங்கிற இன்னொரு ஃபங்க்ஷனும் நம்ம எடுப்போம். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் இருக்கும். அது வந்து இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி வரும். அதே மாதிரி பிக்கும் சிக்கும் பார்க்கும்போது ஜி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இன்புட்டாக மாறிட்டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கும். அதுதான் வந்து இதுதான் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். இதுதான் வந்து என்னது ஆக்ட் ஆஃப் புட்டிங் சம்திங் டுகெதர். தனித்தனியாக போடாமல் எல்லாத்தையுமே, அதாவது இங்கே எக்ஸ் வந்து இன்புட், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து அவுட்புட். அதே இது திருப்பி இந்த அவுட்புட் வந்து இன்புட்டாக மாறி திருப்பியும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜி அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணும்போது அகைன் நமக்கு வேறு ஒரு அவுட்புட்டாக கிடைக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் ஃபீட் அண்ட் இன்புட் சே எக்ஸ் டு எஃப். அதாவது இங்கே வந்து இன்புட்டை வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீட் த அவுட்புட் எஃப் ஆஃப் எக்ஸ் டு கெட் ஜி ஆஃப் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் கால் இட் அஸ் ஜி எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு compositions of two function or definition. Let f from a to b and g from b to c. அதுதான் வந்து 2 ஃபங்க்ஷன். f அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், g அப்படிங்கிறது இன்னொரு ஃபங்க்ஷன். b 2 functions. Then the composition of f and g denoted by g composition f is defined as the function g composition f of x is equal to g of f of x for all x belongs to capital A. இதை வந்து ஜி இந்த சர்க்கிள் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படியும் வந்து இருந்தாலும் காம்போசிஷன் தான். இதை வந்து இப்படி எழுதினாலுமே காம்போசிஷன் தான். அதனால தான் ரெண்டுமே வந்து ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் 1.20. Find f composition g and g composition f when f of x is equal to 2x plus 1 and g of x is equal to x square minus 2. f of x க்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன், g of x க்கு வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம f of x அப்படின்னா ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் நம்ம வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வந்தோம். இங்கே வந்து 2 ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற 2 ஃபங்க்ஷனும் எழுதிக்கணும். நமக்கு இங்கே என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எஃப் காம்போசிஷன் ஜி. ஸோ நம்ம வந்து எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸை எப்படி எழுதலாம் அப்படின்னா டெஃபினிஷன்லேயே தெரியும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் அப்படியே வச்சுட்டு எப்போவுமே வந்து நம்ம மல்டிப்ளையர் ஏதாவது பண்ணும்போது ஃபஸ்ட்டு பெராந்தசிஸ்குள்ளே இருக்கிறத தான் வந்து ஃபஸ்ட்டு எடுப்போம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு இங்கே நமக்கு பெராந்தசிஸ்குள்ளே ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன வேல்யூ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. இந்த எஃப் அப்படியே வச்சுட்டு ஜி ஆஃப் எக்ஸோடைய வேல்யூவை இங்கே உள்ளே போட்டுட்டு பெராந்தசிஸை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போது விச் இஸ் ஈக்குவல் டு இது பார்க்கும்போது நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கா? அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் இருக்கிற இடத்துல
இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கொஸ்டினில் 2x + 1. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல x² - 2வை சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதாவது 2 × x² - 2 + 1 = 2வை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். 2x² - 2 2s are 4 + 1. அதுக்கப்புறம் 2x² - 4 + 1 வந்து -3. இதுதான் வந்து எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். இது எப்படி எழுதலாம், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். முன்னாடி பண்ண மாதிரியே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், பெராந்தசிஸ்குள்ளே இருக்கிறது ஜி அப்படியே எழுதிட்டு எஃப் ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ என்ன 2x + 1. ஸோ நம்ம ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்கிற இடத்துல 2x + 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இங்கே என்ன பண்ணுறாங்க, 2x + 1 the whole square -2. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா a + b the whole square. இப்போ which is equal to 4x² + 4x + 1 -2. இங்கே வந்து 4x² அப்படியே வரும், ப்ளஸ் 4x அப்படியே வரும், +1 - 2 வந்து -1. ஸோ நமக்கு இது எஃப் காம்போசிஷன் ஜியோட வேல்யூவும் தெரியும், ஜி காம்போசிஷன் எஃபோட வேல்யூவும் தெரியும். இப்போ இதுதான் வந்து எஃப் காம்போசிஷன் ஜியோட வேல்யூ அண்ட் இது வந்து ஜி காம்போசிஷன் எஃபோட வேல்யூ. இது ரெண்டுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஃப் காம்போசிஷன் ஜியும் ஜி காம்போசிஷன் எஃப்பும் சேமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.21. Represent the function f of x is equal to square root of 2x² - 5x + 3 as a composition of two function. நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க f of x அப்படின்னு, அதுவும் நமக்கு ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. இது எப்படி வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு ஃபங்க்ஷனாக கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு இங்கே வெறும் f of x கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு நம்ம f1 of xன்னு எடுக்கணும், அப்புறம் f2 of x அப்படின்னு நம்ம எடுக்கணும். அது எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா இப்போது நம்ம எப்போவுமே வந்து நார்மலாக f of x இருக்குது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ தான் வந்து நம்ம கொடுத்துருக்குற, இப்போ f of x = 2x + 1னா அந்த f of xல எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கோ அதுதான் நம்ம இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே வந்து root of 2x² - 5x + 3 in terms of x தான் நம்ம எடுக்க முடியும். அதனால f1 of x நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா root of இதை வந்து xன்னு நம்ம அஷ்யூம் பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு f2 of x வந்து which is equal to 2x² - 5x + 3ன்னு இப்படி எடுக்கணும். நம்ம இதை வந்து f of xல சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும் f of x அப்படின்னாவே காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன், அதாவது f1ம் f2வும் நம்ம சேர்க்கும்போது நமக்கு f of x அப்படிங்கிற இதை வேல்யூ தான் வரணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். இப்போ f of x is equal to கொடுத்துருக்குற கொஸ்டின் அப்படியே எழுதிக்கிறாங்க. ஸோ இந்த 2x² - 5x + 3 அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது, f2 of xல. இப்போ which is equal to ரூட் அப்படியே வரும், உள்ளே இருக்கிற வேல்யூவுக்கு மட்டும் f2 of x அப்படின்னு நம்ம எழுதுவோம். இப்போ நமக்கு தெரியும் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது, f1 of x. இப்போது f1 × f2 of x அப்படின்னு எழுதுவோம். ஸோ நம்ம இந்த மாதிரி பெராந்தசிஸ் கொடுத்துருந்தா காம்போசிஷன் ஃபங்க்ஷனில் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா f1 f2 × x இப்படி மட்டும் எழுதுனா போதும். Next example 1.22. If f of x is equal to 3x - 2, g of x is equal to 2x + k and if f composition g equal to g composition f, then find the value of k. இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கிவன் ஃபங்க்ஷன் எழுதுவோம். அதுக்கப்புறம்
f composition g of x equal to first example பண்ண மாதிரி f of g of x is equal to f of g of x ஓட வேல்யூவை அதில் f of g of x ஓட வேல்யூ நம்ம இங்கே எழுதிட்டு which is equal to f of xல substitute பண்ணுவோம். with 3 into 2x plus k minus 2 கிடைக்கும். 3 உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6x plus 3k minus 2 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரியே f composition g of x கண்டுபிடிச்ச மாதிரியே g composition f of xும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது அதோட வேல்யூ 6x minus 4 plus k. அப்புறம் நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா f composition g equals to g composition f. இஃப்னு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணணும். f composition g ஓட வேல்யூ எழுதணும் லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைடில் g composition f ஓட வேல்யூ எழுதணும். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஒன் சைடு எடுத்துக்கிறாங்க, கேயோட வேல்யூ அதாவது வேரியபிள்ஸ் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கிறாங்க, கான்ஸ்டன்ட் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துக்கிறாங்க. 6x minus 6x வந்து கேன்சல் ஆகிடும். 3k minus k வந்து 2k ஈக்குவல் டு minus 4 plus 2 வந்து minus 2. கேயோட வேல்யூ -1. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை எழுதிட்டு f composition g of x கண்டுபிடிக்கணும், g composition f of x கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்திருக்கிற வேல்யூவை இந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கேயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Next example 1.23. Find k if f composition f of k equal to 5 where f of k equal to 2k minus 1. So நமக்கு f composition f of k equal to இப்படி எழுதலாம் f of k ஓட வேல்யூ 2k minus 1. அகெயின் நமக்கு கேல வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா 2k minus 1. இப்போ இது வந்து என்ன ஆகும்னா f of kவா, அகெயின் இது f of kவா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். f of kவோட வேல்யூ 2k minus 1. இந்த 2k minus 1ல் கேவோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அகெயின் 2k minus 1 வரும், -1 2 உள்ள மல்டிப்ளை பண்ணணும். நமக்கு வர ஆன்சர் 4k minus 3. நமக்கு வந்து f composition f of k ஓட வேல்யூ வந்து 4k minus 3. பட் ஆனால் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f composition f of k is equal to 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூவை இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல்ஸ் டு 5 வரும். கேவை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போனோம் அப்படின்னா கேவோட வேல்யூ 2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ். நமக்கு காம்போசிஷன் ஆஃப் 2 ஃபங்க்ஷன் பார்த்த மாதிரி 2 ஃபங்க்ஷனில் 3 செட்ஸ் எடுப்போம். இங்கே 3 ஃபங்க்ஷனில் 4 செட்ஸ் எடுக்கணும். இதில் வந்து 3 ஃபங்க்ஷன் இருக்கும். அதாவது let f from a to b, g from b to c and h from c to d be 3 functions. Using composite function f composition g and g composition h, we get 2 new functions like f composition g composition h and f composition g composition h. We observe that the composition of functions is not commutative அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காம்போசிஷன் ஆஃப் 2 ஃபங்க்ஷன் மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு இன்புட் இருக்கும், அகெயின் ஒரு அவுட்புட் இருக்கும். அது அவுட்புட்டை அகெயின் அது என்னவா மாறும் அப்படின்னா இன்புட்டாக மாறி வேறு ஒரு அவுட்புட் கொடுக்கும். அதே மாதிரி அகெயின் வந்து அவுட்புட் வந்து அகெயின் இன்புட்டாக அது மாதிரி திருப்பி லாஸ்ட்டாக நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா அவுட்புட்டாக கொடுக்கும். இங்கே எத்தனை ஃபங்க்ஷன் எடுத்திருக்காங்கன்னா 3 ஃபங்க்ஷன் f g h. அதுதான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா h g of f is equal to h into gf. எப்படி வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். பட் ஆனால் இது வந்து கம்யூட்டேட்டிவ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கம்யூட்டேட்டிவ் அப்படின்னா
இப்போ மல்டிப்ளிகேஷன் டேபிளில் 2 into 3நாலும் 6 தான், 3 into 2நாலும் 6 தான். பட் ஆனால் காம்போசிஷன் ஃபங்க்ஷனில் f into g is not equal to g into f அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கம்யூட்டேட்டிவ். Next example 1.24, if f of x is equal to 2x plus 3, g of x is equal to 1 minus 2x and h of x is equal to 3x. Prove that f composition of g composition h equal to f composition g composition h. இதை நம்ம வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்னா f of gh equal to fg into h இப்படியும் நம்ம படிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்குற 3 ஃபங்க்ஷன் எழுதிட்டு நமக்கு வந்து எல்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து நம்ம பெராந்தசிஸ்குள்ளே இருக்கிறத தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குது, எஃப் காம்போசிஷன் ஜி தான் இருக்குது ஃபஸ்ட்டு. இப்போது ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். அகெயின் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து இந்த எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அகெயின் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச், அதாவது இதுக்கு ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி வந்திருக்க அவுட்புட்டை அகெயின் இன்னொரு வேல்யூவோட கம்பைன் பண்ணி இன்னொரு அவுட்புட் நம்ம கொடுக்கணும். ஸோ எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் காம்போசிஷன் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ். இப்போ நமக்கு தெரியும் ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 3x. அதே மாதிரி எஃப் காம்போசிஷன் ஜியோட வேல்யூவும் நமக்கு தெரியும். அப்போது இது எந்த ஃபார்மில் எடுத்துக்கணும் அப்படின்னா இது ஃபுல்லாகவே எஃப் காம்போசிஷன் ஜியை எஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஃபங்க்ஷனாக எடுத்துக்கணும். அதுதான் எஃப் காம்போசிஷன் ஜி ப்ராக்கெட்குள்ளே போட்டுட்டு இன்டூ 3 ஆஃப் எக்ஸ், அதாவது எஃப் காம்போசிஷன் ஜியோடைய வேல்யூவில் எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும்னா 3xஆக இருக்கும். இப்போது இதுதான் இப்போது எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்னது 5 மைனஸ் 4x. இந்த எக்ஸில் வந்து இந்த 3xஐ சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 5 மைனஸ் 12x அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு மட்டும்தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் இது என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அகெயின் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு பெராந்தசிஸ்குள்ளே என்ன இருக்கோ அதை கண்டுபிடிக்கணும். இப்போ ஜி காம்போசிஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3x. அதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூவில் எக்ஸுக்கு 3xஐ சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு 1 மைனஸ் 6x அப்படின்னு கிடைக்கும். அகெயின் எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு நமக்கு ஜி காம்போசிஷன் ஹெச்க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், அந்த வேல்யூ எழுதணும். அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அதில் இதை எக்ஸோட வேல்யூவாக வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு அகெயின் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ 5 மைனஸ் 12x அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.25, ஃபைண்ட் எக்ஸ் இஃப் ஜி எஃப் ஆஃப் எக்ஸ் இது which is equal to f g of x given f of x equal to 3x plus 1 and g of x is equal to x plus 3. ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். g f of x is equal to இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா g into f into f of x. நமக்கு தெரியும் f of xோட வேல்யூ 3x plus 1. அகெயின் என்ன பண்ணுவோம், இதே f of x ஃபார்மில் இருக்கிறதுனால அகெயின் f of xல இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். அகெயின் நமக்கு இதில் ஒரு வேல்யூ கிடைக்கும் 9x plus 3 plus 1. இதை வந்து g of xஆக நம்ம எடுத்துக்கணும். g of xோட வேல்யூவில் xோட வேல்யூ 9x plus 3 plus 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9x plus 7 அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட் எஃப் ஜி ஆஃப் எக்ஸ் which is equal to f into
g of x ஓட வேல்யூ x + 3. g of x + 3 வந்து என்ன பண்ணுவோம்னா g of x அப்படிங்கிறத எழுதிட்டு எக்ஸில் x + 3யோட x + 3யை எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அகெயின் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அகெயின் இந்த வேல்யூவை f of xக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா f of g of xோட வேல்யூ வந்து 3x + 19 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ தீஸ் டூ குவான்டிட்டிஸ் பீயிங் ஈக்குவல், கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டு எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த வேரியபிள் கண்டுபிடிக்கணுமோ அதை ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரணும், இல்லை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரணும். இங்கே வந்து எக்ஸ் வேரியபிளை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டு கான்ஸ்டன்ட் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு போயாச்சு. இப்போ 9x - 3x வந்து 6x, 19 - 7 12, x = 12 / 6. இப்போ x =